இதுவும் அவனுங்க நான் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒற்றுமை என்னன்னா எல்லாமே இவங்க சைட்ல தான் பண்றது. இந்த பவன் கல்யாணம் என்னென்ன ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிருக்கிறாப்ல, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் போட்டோவா அனுப்புங்களாம்ப்பா. அதான்ப்பா நான் சொன்னேன் அன்னைக்கு. அது தெலுங்கு ஆடியன்ஸ் கேட்டான்னா நீங்க இவர்கிட்ட கேளுங்க, நம்ம தெலுங்கு சைட்ல இருந்து பீப்புள்கிட்ட கேளுங்க. ஏன்னா சைக்கிள் வந்துச்சு அன்னைக்கு இவங்க அமிச்சுதான் நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அனுப்புறாங்க பாருங்க சைக்கிள் எல்லாம் இன்னைக்கு அனுப்புறாங்க. எனக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த ஐடி, இந்த ஐடியில போனீங்கன்னா ப்ரோ எல்லாமே இருக்கு ப்ரோ, நீ இதுல இருந்து எடுத்துக்க ப்ரோ, நான் லிங்காவது கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். இன்னும் என்ன ஒரு 3-4 ஸ்டண்ட் வரும்னு நினைக்கிறேன் கபிலன். மேக்ஸிமம் அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம பார்க்கணும். அந்த சில ஓன் ஸ்டண்ட் எல்லாம் சில விஷயங்கள் இவன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்கிறான். நான் தான் சொல்றேன் இல்லையா, அப்படியே ஒருத்தர் காலை பிடிச்சி பாதம் அபிஷேகம் பண்றது, அப்புறம் இன்டர்வியூல இருக்கு இல்லையா, இன்டர்வியூல அப்படியே அழுதுகிட்டே இன்டர்வியூ கொடுக்கறது, கரூர் மற்ற பேசும்போது அந்த ஜந்தெல்லாம் ஏன் தம்பி அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க, அந்த டெம்ப்ளேட்டை வைரலா போது எழுதி வச்சுக்கோங்க. இன்டர்வியூல ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ண போறான், டிராமா பண்ண போறான், அது உறுதி. அப்போ அடி கரண்ட் வந்துச்சுரா. அது இன்னும் க்ளோஸா போக 20ஆம் தேதி அது படத்தோட கிளைமேக்ஸ் தானே நிறைய சீன்ஸ் அப்படி தேவைப்படும். ஆமா, ஸோ கிட்ட போதான் அந்த மாதிரி பண்ணுவோம். இன்டர்வியூ கொடுக்க போறானா இல்ல அண்ணன் எப்படி எந்த தைரியத்துல சைக்கிள்ல ஆல்ரெடி இன்டர்வியூ ரெக்கார்டட் இன்டர்வியூ ஜீ தமிழ்ல ஆல்ரெடி இன்டர்வியூல क्वेश्चन எல்லாம் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி கரெக்ட்டா எல்லாம் முன்னாடி கொடுத்தாச்சு. இப்போ அது எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. என்னைக்கு சொல்றானா அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேதி 10, என் கணக்குப்படி ஏப்ரல் 13 ஏப்ரல் 14 வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 14 சொன்னாங்க, 14 தான் தமிழ் நியூ இயர். ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு வருது. ஏப்ரல் 24ஆம் தேதியோ 25ஆம் தேதியா ஓட்டு? நம்ம 24 25 சில பேர் இப்ப 21ன்றாங்க. நான் சொன்ன 21 சொல்லாதீங்க, அது தப்பு. 24 தான் கரெக்டா அப்படின்னு. 24ஆம் தேதி ஓட்டு இல்லையா? இப்ப 24ஆம் தேதி அன்னைக்கு ஓட்டுனா அப்ப 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் 21ஆம் தேதி சரியான ஸ்டண்ட் ஒண்ணு இருக்கு ஜிப்சி. பயங்கரமான ஸ்டண்ட் ஒண்ணு ரெடியா இருக்கு, காத்திருக்குங்க. இன்னில இருந்துங்க எப்ப ஜனநாயகனை இவனுங்களே லீக் பண்ணி விட்டு அப்புறம் இவனுங்களே பைரசி ஸ்டாப் பண்ணுங்க. ஆனா சம்பந்தப்பட்டவன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாராம். ஏன்னா லீக் பண்ணா நீ தெரிஞ்சு, அவங்க விசாரணை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிரும்ல, நீ தான் லீக் பண்ண, உன் டீம் தான் லீக் பண்ணாங்கன்னு. வெளிநாட்டுல இருந்து எங்க ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதோ வெளிநாட்டுல இருந்து உட்காந்து இவனுங்க பண்ணிருக்கிறானுங்க விஜய் ஃபேன்ஸ். அது ரூட் ஜெகதீஷை பிடிச்சி விசாரணை பண்ணா தெரிஞ்சிரு போகுது. ஆனா பண்ண மாட்டாங்க ஜிப்சி. இந்த மேட்ரு உங்களுக்கும் தெரியும், இன்னும் சொல்லாம நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிப்சி. ஆனா பேச மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்க வாய் திறக்க மாட்டாங்க. அவங்க இப்ப என்னன்னா விஜய்க்கு வந்து மைலேஜ் ஏற்றி கொடுக்கணும், அதை சொல்லி கொடுத்தது இவன் ஜெகதீஷ். ஸோ ஜெகதீஷ் இங்க மாஃபியா. நான் அதான் சொன்னேன், ரூட்டு கம்பெனி தூக்குடா தூக்குடா தூக்குடான்னு. கேக்குறீங்களா? உட்காருங்க. இப்ப யாரு கார்த்திக் ப்ரோ தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன், எதுக்கு ஜெகதீஷ் கூடவே போறான்னு. அவன் தான் இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் அடிக்கிறது, அண்ணனுக்கு பக்கத்துலயே கூட இருந்து. அதனாலதான் ஜெகதீஷ் அண்ணனை கூடவே வச்சிருக்காங்க. ஒரே ஒரு நாள் சும்மா அந்த சொல்றாங்க, ஒரு நாள் கமிஷனர் சும்மா இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, எனக்கு ஒண்ணு இல்லையா, ஒரே ஒரு நாள் சிஎம் பதவி கொடுங்கய்யா. ஒரே ஒரு நாள். விஜயோட மொத்த கட்சியும் மொத்தமா அப்படின்னு ஒண்ணு இருந்ததே நான் இல்லாம அப்படி விட்டுறேன். அப்படி ஒரு கட்சியே இருக்காது. அப்ப நீ மக்களுக்கு நல்லது இதுக்கு நான் எதுக்கு வரணும், மக்களுக்கு நான் எதுக்கு நல்லது செய்யணும்? இங்க யாரும் செய்யல, அப்ப நான் மட்டும் எதுக்கு செய்யணும்? நான் செய்ய மாட்டேன். என் வேலை அவனை மட்டும் தான் டார்கெட். ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் ரூட்டு கம்பெனின்னு ஒண்ணு இருக்காது. ஜெகதீஷ் நேரம் உள்ள தூக்கி வச்சு ஃபுல் விசாரணை. என்ன நீ கோர்ட்டுக்கு போ, என்ன போ, சனிக்கிழமை தான் தூக்கி உள்ளே வைப்பேன். நீ கோர்ட்டுக்கே போக முடியாது, வா. சனி நேரம் தான் உனக்கு கஸ்டடியில் எடுத்து விசாரணை. எனக்கு இன்னொரு இப்ப பொதுவா யாரா இருந்தாலுமே அவனுக்கு அவனே வந்து பில்டப் வந்து கொடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இவர் மட்டும் ஒரே அண்ணா தான், ஒரே காமராஜர் தான், ஒரே எம்ஜிஆர் தான். இப்ப அந்த சிலை முன்னாடி நின்னான், பசுமுன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சிலை இருக்கு இல்லையா, அது முன்னாடி நின்று அங்கதான் நின்று பேசுறதா பிளானு. ஆனா அங்க நிக்க முடியல. இப்ப இம்ம நேரம் காலில இருந்து நின்னானுங்களே, வெயில் நின்னானுங்கல்ல, அவனுக்கு நிலைமை அசிங்கமா இல்ல? காலில இருந்து வெயில்ல சாயங்காலம் நின்னிய வந்து உன்னை மதிச்சு, ஏங்க தமிழர் பண்பாடு ஒண்ணு இருக்குங்க, உன்னை மதிச்சு உன் வீட்டு வாசல் படி ஏறி உன் வீட்டு தண்ணியை குடிச்சாதான் அவன் உன்னை மதிச்சதான் அர்த்தம். உன்னை மதிச்சு உன் ஊருக்கே வரல. இப்ப சொல்லு, காரைக்குடியில டிவிகே பிரபு ஜெயிச்சிருவானா? அவர்லாம் நார்மல் ஹியூமன் பீயிங் இல்லைங்க விஜய்லாம், அப்நார்மல்.
ஜாம்பிஸ். சரி, எத்தனை மணிக்கு போட்டேன் ஜிப்ஸி? 10 மணிக்கு போட்டேனா ஸ்பேஸ்? 10:30க்கா? என்ன தெரியலையே 10 நான் 10 ஒரு 5 நிமிஷம் லேட் அதுக்குள்ள என் பண்ணிட்டீங்க. 10:20 அப்படி போட்டிருப்பீங்க. 20ஆம் தேதி அந்த கேஸ் வருது. அந்த கேஸை பத்தி நீங்க என்ன சொல்லவே இல்லையே? கோர்ட் கேஸ் ஹியரிங். நான் மைக் ஆஃப் பண்ணாதான் நீங்க பேசுறது கேக்குது கார்த்திக் ப்ரோ. அப்படியா? எனக்கு ப்ரோ அவன் டைவர்ஸ் கேஸ் இல்ல, அடேங்கப்பா, சொல்லி கரெக்டா வச்ச மாதிரி கரெக்டா விஷாலு எலெக்ஷனுக்கு கவினு 2 நாளைக்கு முன்னாடி அடேங்கப்பா. வந்து அந்த கேஸ் வந்து A leak can trend of a day, but a film will lives forever only with our support. Watch it right way. ஜனநாயகன் கவினே, அடுத்தவன் படம் வரட்டும்டி. மவனே வா, அடுத்தவன் படம் வரும்ல, வா நொட்டலாம், வா நொட்டலாம். விஷாலு உனக்கு அதேதான், வா வா. எவன்லாம் இப்ப விஜய்க்கு முட்டு குடுக்குறியா அப்பெல்லாம் இருக்கு, வா. இருங்கப்பா, மைக் யாரா கேட்டீங்கன்னா கொடுக்குறேன், இருக்கு. என்ன அனிஃபா இருக்கியா? அனிஃபா இருக்கேண்ணே. எப்படி என்ன இருக்கீங்க? எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். வாழ்த்துக்கள் அனிஃபா, 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிண்ணே. பெரிய ஐடியா மாறிட்ட, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. எது? அப்புறம் உன்னை 10 பேர் ரிப்போர்ட் அடிப்பான். என்ன ப்ளூடிக்கு பெரிய ஐடியா வேற மாறிட்ட, கட்சி ஐடியா வேற மாத்திட்ட. ஆல்ரெடி அடிச்சுட்டு தான் என்னதான் அனிஃபா இருக்கேன். நீ என்னதான் கட்சி பேர் இதெல்லாம் வச்சாலும் உனக்கு அந்த HDP தான் பொருத்தமா இருக்கு. அந்த தாமரை அந்த பூ வச்சு ஒன்று, சன்ஃப்ளவர் ஏதோ ஒன்று வச்சு ஒன்று வச்சிருப்பில்ல, அதுதான் அழகா இருக்கு உன் ஐடிக்கு. நான் அப்படிதான் உன்னை பார்த்தேன், அப்படிதான் உன்னை பார்த்து பழக்கப்பட்டேன். அதான் எலெக்ஷன் முடிஞ்சாலும் மாத்திரும் அந்த மீட்டிங். என்ன பணம் இல்ல என்ன யாரோ கொடுக்க? இல்ல கபிலன் யாரோ கல்யாணத்தை பத்தி கேட்டீங்களா? யாருங்க அவனே ஒருத்தர் இல்லன்ட்டான் அந்த விஷயத்த. 25 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்து போகிறதுக்கு. இல்ல சொல்றேன் அனிஃபா, என்ன திமுக ஏதாவது அமௌண்ட்டுக்கு ஏதாவது கொடுக்குதா? கொடுத்தா வாங்கி கொடுங்க. நியாயமா பார்த்தா எனக்கெல்லாம் வந்து ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா கொடுக்கணும் அனிஃபா. உசுரை கொடுத்து வேலை பார்க்குறேன் தெரியுமா? அது எல்லா கட்சியும் எனக்கு ஆக்சுவலி திமுக மட்டும் இல்லை, அதிமுக ஒரு 5 கோடி, திமுக ஒரு 5 கோடி, அட கோடி கணக்கில் வரலாம். இவங்க ஒரு 5 லட்சம், அவங்க ஒரு 5 லட்சம், அப்புறம் நாம் தமிழர் ஒரு 5 லட்சம், எல்லாருக்கும் ஃபேவர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலி. நாம் தமிழ் தர மாட்டாங்க. இல்ல விஜயே உங்களுக்கு பணம் தரணும். அவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு போற காரணம் நீங்க தான். விடுங்க, ஒரு நியாயமான நாள் பேசிட்டோம். வெல்லும் இந்த உலகம் உன் பெயர் கபிலங்க சொல்லும். என்ன இறக்கி விட்டுருங்க, அதுக்கப்புறம் பாடுங்க கோவஸ்ட்ல இருந்து. ஏன்? சார்ஜ் இல்ல, 2வது போனும் காலி. சரி ஓகே, இழுத்து தள்ளு. மணி 3:40 நானும் போய் சாப்பிட்றேன். என்ன ஷபாப் தீன்? கபிலன் ப்ரோ, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே, அதுக்காக சொல்றேன். அதுக்காக தான் வந்தேன். காரைக்குடியில வந்து பிரபு தோத்து போயிடுவான்னு சொன்னீங்களா, அது 100க்கு 100 உண்மை. இப்போ இவங்க எப்படின்னா, ஒரு தொகுதியில் இவங்க இந்த போய் சாம்பிள் எடுக்கிறவங்கலாம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் தான் போய் கேட்குறாங்க. அந்த ஊரில் வந்து இப்போ அந்த ஊரில் அப்படின்னா அந்த ஊரில் வந்து அவருக்கு காரைக்குடியில் வந்து ஓட்டு விழும். இப்போ வந்து திமுகவுக்கு இணையாக அந்த அந்த பூத் அந்த அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பூத்தில் மட்டும் திமுகவுக்கு இணையாக ஓட்டு விழும். ஆனால் சுற்றி இருக்கிற கிராமப்புறத்துலலாம் ஒரு ஓட்டு கூட விழுவாது. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 2 ஓட்டுலேருந்து ஒரு 10 ஓட்டுக்குள்ளே விழுவோம். அப்போ 90% ஓட்டு விழுவாது அந்த கிராமப்புறம். நீங்கள் ஆவரேஜாக இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, காரைக்குடி மாதிரி ஒரு நகரம் அப்படின்னா, இந்த மாதிரி எத்தனை நகரம் இருக்கோ அத்தனை நகரத்துலையுமே விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு ஓட்டு விழும். அதுவும் வந்து ஒரு சில ஏரியாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளெல்லாம் ரூரல் ஏரியாலலாம் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து விஜய் சம்மந்தமாக ஒரு கொடி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ரூரல் ஏரியா சின்ன சின்ன கிராமம், ஒரு கிராமத்துக்கு வந்து 200 பேர் இருப்பாங்க. அந்த 200 பேரில் ஒரு 100 பேர்லேருந்து 150 பேர் திமுகவுக்கு போடுறாங்க. இல்லை மாற்றி ஒரு 100 பேர் திமுகவுக்கு போடுறாங்க, ஒரு 100 பேர் மாறி கட்சிக்கு போடுறாங்க. அப்படின்னா அதில் விஜய்க்கு வந்து 5 ஓட்டுலேருந்து 10 ஓட்டு தான் விழுவும். இதுதான் யதார்த்த நிலவரம். ஆனால் வந்து காரைக்குடியில் பிரபு ஜெயிச்சிருவாருன்னு
சமூக வலைத்தளத்துல ஒரு ப்ரோபகண்டா கிரியேட் பண்றாங்க. ஆனா அங்க என்னடா இது, அங்க சுத்து வட்டார கிராமத்துல போய் கேட்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவர் அங்க ஏதோ காரைக்குடியில வந்து இருக்காப்புல, பிரச்சனை இல்லை, அங்க உள்ள மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அங்க மட்டும்தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. சுற்று வட்டார கிராமத்துக்குள்ள ஃபுல்லா இவங்களுடைய கேம்பெயின் வந்து பெருசா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இது வந்து நான் இப்போ கூட ஒரு ட்வீட் போட்டேன், ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரி இதோட இது முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதனால வந்து யாரும் இதை பத்தி பெருசா பேச போறது இல்லை. அதான் அந்த காரைக்குடி பத்தி சொன்னீங்க சார், அதனால அதை சொல்லலாம்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே 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 சரிப்பா, முடிச்சுக்கலாமா? இதுக்கு மேல பாடி தாங்க, முடிச்சலாம். இதுக்கு மேல பாடி தாங்காது. சரி மக்களே, போய் ட்வீட்ல அடுத்து பார்ப்போம். ரெண்டாவது, நான் விஜய் போட்டு அடிக்க போறேன், வீடியோ போட்டு ஜனநாயக கிளிப்பை நான் பேக்கப் ஐடியில் போட்டு அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணி தொலைச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கு பேர் ப்ரமோஷன். அவன் அதைத்தான் எதிர்பார்க்குறான். இங்க விஷாலை விட்டும், இங்க இருக்கிற நடிகர்களை விட்டும், பாபி சின்ஹா இந்த மாதிரி நிறைய பேருங்களை விட்டு ட்வீட் போட வைக்கிறதுக்கு காரணமே அனுதாபம் வரணும். பாத்தீங்களா அவர் எந்த அளவுக்கு நசுக்குறாங்க பாருங்களேன், ஜனநாயக குரலை வந்து நசுக்குறாங்க பாருங்களேன். அப்ப நான் ஒன்னே ஒன்று தான் கேட்பேன், அப்படி அவனுக்கு முட்டு கொடுத்து கேட்கறவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான், அட புண்டாமவனே, நேற்று ரஜினி படத்தையும் அஜித் படத்தையும் ஆன்லைன்ல உட்காந்து இதே விஜய் ஃபேன்ஸ் உட்காந்து லீக்குடுன்னு சொல்லி டிசாஸ்டர் கூலி ஹெச்டி பிரிண்ட் லீக்குடுன்னு சொல்லி உட்காந்து ட்வீட் போடும் போதெல்லாம் எந்த பாவாடைக்குள்ள உட்காந்து நோண்டிட்டு இருந்தேன்னு ஒரு கேள்வி கேட்பேன். டீசெண்டா இவ்வளவுதான் என்னால கேட்க முடியும். நேற்று தர்பார் படத்தை 2017 உட்காந்து தர்பார் படத்தை உட்காந்து லைவ்ல உட்காந்து போட்டானுங்களே லோக்கல் டிவி சேனல்ல, லைக்காவோட சிஇஓ அன்னைக்கு போய் உட்காந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எந்த பாவாடைக்குள்ள உட்காந்து 2.0 படத்தை எப்போ இதில் ஃபேஸ்புக்லேயும் இங்கே உட்காந்து லைவ்ல உட்காந்து டெலிகாஸ்ட் பண்ணனா, அப்போ இந்த பாவாடைக்குள்ள நோண்டிட்டு உட்காந்து அப்புறம் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? இப்போ பேசுறவனுக்கு விஜய்க்கு ஒன்றுனா மட்டும் பொண்டாட்டிக்கு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கிற லெவலுக்கு உட்காந்துட்டு வந்து அவசரம் முந்திக்கிட்டு வந்து ட்வீட் போடுறவனுங்க எல்லாம் நேற்று கரூர் மேட்டர்ல எங்கடா போனீங்க? கரூர்ல 41 பேர் செத்த போது எத்தனை பேர் இந்த மாதிரி ட்வீட் போட்டீங்க? எத்தனை பேர் போட்டீங்க? அப்படியே சினிமா இல்லைன்னா அப்படியே நாடே ஒரு ரெண்டாவாதா? சினிமா தான் நடுவில் அப்படியே ஒரு நாட்டி நரம்பு ரத்தம் புத்தி சதை எல்லாத்துலயும் சினிமா மட்டும்தான் இருக்கணுமா? சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? நானும் ஒரு நடிகனுக்கு ஒரு ரசிகன் தான், ஆனா உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நான் வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நியாயமா இருந்தா ஒண்ணு நியாயமா இருக்கணும். எல்லா நடிகர் படத்துக்கு நான் குரல் கொடுப்பேன்னா எல்லா நடிகர் படத்துக்கும் குரல் கொடுத்துரு. அது என்ன சார்பு நிலை எடுக்கிறது? அப்புறம் என்ன மயிர் நடிகர் சங்கம்? உன் படம் அவன் படம் வரும்ல, இந்த கவினு இந்த விஷால் படம்லாம் வரும்ல, வாடி மவன மாப்பிள்ள, வாடி மாப்பிள்ள அன்னைக்கு இருக்கும். தட்டி விடுங்க நீங்க வேற இவனுங்க வந்து அப்படியே தங்களுடைய அப்படியே பெருந்தன்மையை காட்டுறாங்களாமா வெள்ள புண்ணாக்கு. இல்ல கபிலா, நீ என்னமோ இவன் அரசியலுக்கு போயிட்டான் திரும்ப வரமாட்டான் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்றானே. இவன் திரும்ப வந்தா எத்தனை பேர் ட்வீட் பண்றான், அத்தனை பேர் குடும்பத்தை நாடு வரும் கழுது கட்டா குட்டிச்சோரு. இந்த நாய் மறுபடியும் சினிமா பக்கம் தான் வரப்போகுது. காசுக்கு ஏங்க இவன் காசுக்கு அலையிறவங்க, சம்பாதிக்கதாங்க அரசியலுக்கு வந்தான். இவனா சேவை செய்வான் வந்தான். சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க, ஸ்பேஸ் முடிய போகுது. ஜாஸ் கேக்குது, சொல்லுங்க. ஓகே, 2 செய்தி சொல்றதுக்கு வந்து ஒரு 12 மணி அளவுக்கு பாலிமர்ல வந்து அந்த மீட்டிங் ஸ்பாட்ல கூட்டமா இல்லைங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த செய்தியை அவன் போயிட்டு அதனாலதான் இவன் சைக்கிள்ல வந்தது போனது எல்லாமே இந்த டிலே பர்பஸா டிலே பண்ணது. நம்பர் 1 அது பர்பஸா டிலே பண்ணி அங்க கூட்டமா இல்லை, நம்பர் 1. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க நீங்க பண்ருட்டி வழியா கடலூர்ல வந்துட்டு போவாங்க, அந்த மாதிரி அவங்க ரூட்டிங்ல அவங்க கொடுக்கல. அவங்க கடலூர் ஓட்டி குறிஞ்சிப்பாடி இப்படித்தான் போற மாதிரி தான் இருக்குது. அது உங்களுக்கு தகவல் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். பண்ருட்டி வழியா போறதுக்கு வாய்ப்புலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்னீங்களா பண்ருட்டி மார்க்கமா இல்ல, இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல வந்து ஆர்ச்சிகேட் ரூட் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் இல்ல அவங்க கொடுத்துருக்கிற மீட்டிங் மஞ்சக்குப்பம் மைதானம், கடலூர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மஞ்சக்குப்பம் மைதானத்துல மீட்டிங். அதுக்கு பிறகு வந்து ரோட் ஷோ மாதிரி அந்த மஞ்சக்குப்பம் கிரவுண்ட் இல்லையா, அந்த மஞ்சக்குப்பம் கிரவுண்ட் இருக்கே ஜோசப், மஞ்சக்குப்பம் கிரவுண்ட், மஞ்சக்குப்பம் மைதானத்துல மைதானத்துல ஒரு மீட்டிங் மாதிரி, அது ஒரு கூட்டம் மாதிரி, அது ஒரு பப்ளிக் மீட்டிங். ஆமா, எல்லா கட்சிகளும் அங்கதான் நடக்கும் கடலூர்ல. எக்ஸாக்ட்லி. அது 3 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அந்த போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல ஆப்போசிட்ல
போஸ்ட் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல மஞ்சக்குப்பம் மைதானம், அங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அது மீட்டிங் ஸ்பாட். அது நம்ம மஞ்சக்குப்பம் அந்த மைதானம் மீட்டிங் அங்க தெரியாது, ஒரு அது பெரிய பக்கத்துலதான் மைதானம். அது பக்கத்துலதான் இந்த Yes, எனக்கு சென்ட் தெரியும். ஜோசப் ஸ்கூலு, அப்புறம் இந்த போலீஸ் ட்ரைனிங்லாம் அங்கதான் நடக்கும் ஃபுல்லா. கரெக்ட். சென்ட் ஜோசப் காலேஜ் பக்கத்துல தான், ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இருக்குது. நான் கடலூர் தான் நானு. ஆமா, அங்கதான் மீட்டிங். அதுக்கும் பிறகு வந்து அவங்க வந்து குறிஞ்சிப்பாடி வழியா அப்படி கடலூர் ஓட்டி வழியா தான் அப்படி போகுது. கடலூர்ல இருந்து நேரா குறிஞ்சிப்பாடிக்கு வரானா? அப்ப குறிஞ்சிப்பாடியில இருந்து அடுத்து விருதாச்சலமா? எக்ஸாக்ட்லி. குறிஞ்சிப்பாடி, வடலூருக்கு அடுத்து விருதாச்சலம், அதுக்கு பிறகு திட்டக்குடி. ஓ, அப்ப சார் இந்த பக்கம், அப்ப சார் இந்த பக்கம் சேத்தித்தோப்பு கும்பகோணம் பக்கம் வர ஐடியாவே கிடையாது. அந்த பக்கம் சான்ஸே இல்ல. அவர் போறது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 12 மணிக்கு வந்து மஞ்சக்குப்பம் மைதானத்துல இருந்து அடுத்தது வந்து அவர் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து தான் நைட்டு 10 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க 9 பாயிண்ட் அவர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நைட் 9 மணி வரைக்கும். அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா கடலூர் அப்படியே அங்க இருந்து ஹைவே பிடிச்சி இந்த பக்கம் குறிஞ்சிப்பாடியில இருந்து இங்க வடலூர்ல எங்கங்க இருக்கு இடம்? வடலூர்ல எங்கன்னா தெரியல. வடலூர் சும்மா இது மாதிரி வேன்ல நின்றுட்டு அப்படி இப்படியே ரவுண்டானத்துலயா? ஜங்ஷன் இருக்குல்ல வடலூர். ஆமா, அதாங்க பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா? அது அங்கதான் ஒரு நாலு பக்கமா ஆள் நின்று இருக்கு. அப்படியே வேன்லயே வந்து நின்றுட்டு அப்படியே பேசிட்டு 10 நிமிஷம் வழக்கமா பேசுற மாதிரி முடிஞ்சது. வடலூர் சோலி முடிஞ்சது. நான் கன்ஃபார்மா சொல்றேன். குறிஞ்சிப்பாடி போற ரூட், இந்த பக்கம் மெட்ராஸுக்கு போற பஸ், இந்த பக்கம் கும்பகோணம் போற பஸ் எல்லாம், இந்த பக்கம் திட்டக்குடி, இந்த பக்கம் போற பஸ் எல்லாம் சென்டர் ஜாயின் தாங்க. அது மெயின். அது கும்பகோணம், அது எல்லாத்தையும் டச் பண்ற இடம். பண்ருட்டி, கும்பகோணம், இந்த பக்கம் விருதாச்சலம் எல்லாத்தையும் டச் பண்ற இடம். நம்பர் 1 அது. 2வது அவர் போற ரூட்டிங் இதுதான். ஆனா இது எல்லாமே 9 மணிக்குள்ள அவங்க கொடுத்தது வந்து 6 பாயிண்ட் முடிக்கணும். திட்டக்குடி வரையும் போய் முடிக்கணும். இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஏன் அந்த வள்ளலார் சபா கிட்ட நின்ன வண்டி நிப்பாட்டினா ஆவாதாமா அவனுக்கு? இல்ல அந்த 4 ஜங்ஷன்ல தான். இது மந்தாரப்பம் போற ரோடு இருக்கு இல்லையா? வடலூர்ல இருந்து இந்த பக்கம் மந்தாரப்பம் போற ஹைவே ரோடு இருக்கு, பாத்துறீங்கல்ல? ஹைவே போட்டு வச்சிருக்கான். லெஃப்ட் சைடுல ஒரு கிரவுண்ட் ஒன்னு இருக்கு. லெஃப்ட் சைடுல வள்ளலார் சபா கிரவுண்ட் இருக்கு. அங்க இல்ல அது கொடுக்க மாட்டாங்க. அது கொடுக்க மாட்டாங்க. அது எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. கடல யாருக்கும் எலெக்ஷன் இது கொடுக்க மாட்டாங்க. யாருமே கொடுக்க மாட்டாங்க. அது சும்மா ஒரு ஆந்த வேல் அப்படிங்கிற ஒரு ஹாய் பண்ணிட்டு போறதுக்கு. நீங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு தூரம் கிளம்பி வந்து வந்து மதுரை. இல்ல சார், இதை கேட்டுங்க. சென்னையில இருந்து மதுரை வந்து, மதுரையில நீங்க காரைக்குடி வந்து, அந்த ட்ரிப் ஒரே ஒரு பாயிண்ட் தான். அத கூட அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியலடாக்கா. இவங்க என்ன மாதிரி ஆளுங்க? நானும் 1 மணி நேரமா யோசிச்சுட்டு இருக்கிறேன், வடலூர்ல எங்கடா இருக்கு இடம் எனக்கே தெரிய மாட்டேங்குது. இல்ல, வடலூர்ல 4 ரோட் ஜங்ஷன் தான். அந்த 4 ரோட் ஜங்ஷன் ஹாய் கட்டி. இல்ல கடலூர்ல இருந்து குறிஞ்சிப்பாடி வரதுக்குள்ளே அவன் பெண்டுக்கு ஆண்டுறமே. அது சரியான இந்த கடலூர், இந்த ஓட்டி கடலூர், இந்த கடலூர் ஓட்டி, குறிஞ்சிப்பாடி, வடலூர் விட்ட விருதாச்சலம், திட்டுக்குடி. இதுதான் ரூட் ட்ரிப். சொல்ல வரேன் பாருங்க, நான் அதைத்தான் சொல்ல வரேன். நீ கடலூர் வர, குறிஞ்சிப்பாடி வர, சரி ரைட்டு. நான் என்ன நடுவுல வடலூர்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வடலூர் ரவுண்டான அந்த ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரவுண்டான சொல்லுவோம் அத. அந்த ரவுண்டான பாயிண்ட், அந்த சும்மா 5 நிமிஷம் நீங்க வண்டியை வச்சு நின்னாலே அங்க டிராபிக் ஜாம் ஆயிடும். வடலூர் இந்த சந்தை கடையெல்லாம் போடுவாங்கல்ல சார், அந்த ஏரியா தான் சார். அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கிழமை இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்னைக்கு வடலூர் சந்தை? இன்னைக்கு வடலூர் சந்தை வந்து வடலூர் சந்தை சனிக்கிழமை தான் கிடைக்கும். இல்ல சனிக்கிழமை இல்லைங்க. ஏன் வடலூர் சந்தையில தான் கோழி, என் ஊர்ல கோழி கீழி இந்த நாட்டுக்கோழி எல்லாம் வடலூர் சந்தையில தான் இதெல்லாம் அங்கேயும் தான் வாங்கிட்டு வருவாங்க. சனிக்கிழமை எனக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வடலூர் சந்தை. செவ்வாய்க்கிழமை. நாளை கடலூர் வந்து திருப்பி கேன்சல் ஆகும் தான் என்னுடைய கணிப்பு. ஏன்டா லாஸ்ட் டைம் முந்தா நாள் வர வேண்டியது என்னத்துக்கு கேன்சல் ஆச்சு? அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன காரணம் சொன்னாங்க அவங்க, பாண்டிச்சேரி இது புதுச்சேரி எலெக்ஷன் வச்சுதானே சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுத்த ரூட் வந்து விழுப்புரம் வழியா தான் அவங்க கொடுத்தாங்க. அவங்க விழுப்புரம், நாகப்பட்டினம் அந்த வழியா தான் கொடுத்தாங்க. பாண்டிச்சேரி உள்ள கொடுக்க அந்த மாதிரி தான் ரூட் வாங்கினது. ஆனா ஏதோ ஒரு காரணம், ஏன்னா அவங்க ரெஸ்ட் வேணும் சார் 2 நாளைக்கு. நம்ம ஆளுக்கு போயிட்டு பனையூர்ல பூண்டு உடனெல்லாம் வெளியே வர முடியாது. 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் வேணும். நாளைக்கு கடலூர் அநேகமா கேன்சலா இருக்கும் தான் என்னுடைய கணிப்பு. இது 3rd டைம் வந்து நம்ம நேற்று கேன்சல் ஆனது கடலூர்.
முந்தா நாள் வர வேண்டியது 3வது ட்ரிப், அது கேன்சல் ஆனது. அது எனிஹோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு சார். நல்லா நல்லா போட்டு அடிக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா போட்டு அடிக்கிறீங்க. அவ்வளவுதான். என்னங்க இவனுங்க சும்மா இவனை அடிச்சு என்னங்க? ஏங்க எறும்பு மிதிச்ச பாவம் நமக்கு எதுக்குங்க? கடலூர்காரங்க சும்மா இல்ல, கழி ஊத்துட்டு போவாங்க. கொஞ்சம் கூட்டம் சேர்ந்தாலே தாண்டா குத்துன்னு கேட்டு போயிடுவாங்க. பாருங்க, கடலூர் வந்து நீங்க கடலூர் வந்து மெயின் ஒண்ணு ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். எனக்கே வந்து சமீபத்துலதான் தெரிஞ்சது, கடலூர்ல ஜெயிச்சா மெட்ராஸ்ல ஜெயிச்ச மாதிரி. அது சென்டர் ஆஃப் தி திருச்சி தான் சென்டர் ஆஃப் தி தமிழ்நாடு. கடலூர்ல எந்த கட்சி ஜெயிக்குதோ அதுதான் சென்னை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆமா, அதுதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆமா, நான் என்ன எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவன் வடலூருக்கு வரானா அப்ப சேத்தித்தோப்புக்கு வர மாட்டியா? அப்ப சேத்தித்தோப்பு நீ கும்பகோணம் போக மாட்டியா? சேத்தித்தோப்புல இருந்து நீங்க வடலூர்ல இருந்து கும்பகோணம் போறதுக்கு அந்த ரூட் தான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹைவே தான் இருக்கு, இன்னொரு சைடு ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஆமா 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 அந்த அந்த ஹைவேஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, எப்ப 2021 கொத்தி போட்டானுங்க ரெண்டு ரோட்டையும் ஒரு சைடு தான் போட்டு வச்சிருக்கானுங்க. இதுல என்ன காமெடினா, ரெண்டு சைடுமே விவசாய நிலம் தான். அந்த வடலூர் போற ரூட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்க பாருங்க, வழுட்டி கீழே தள்ளி விட்டுருங்க. தெரியும் வடலூர்ல நீங்க வடலூர்ல இருந்து இல்ல அந்த வடலூர்ல இருந்து சேதித்தோப்பு போற ரூட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த குறுக்கு ரோடு இருக்குல்ல, சேதித்தோப்பு குறுக்கு ரோடுக்கு முன்னாடி வரைக்கும், குறுக்கு ரோடுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மரம், ரெண்டு சைடும் மரம் இருக்கும், புளிய மரம் இருக்கும். அது பிரச்சனை இல்லை, பாழ்வாக்கி அந்த பக்கம் வாக்கியெல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி சொல்றேன் நான். சொல்றது வந்து இந்த ஏரிஸ் பாலிடெக்னிக் காலேஜுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன். ஆமா 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 அது ஒத்த ரோடு சார், அது ஒன்வே ரோடு. அது ஒன்வே ரோடு. அதுலதான் இந்த பக்கமும் வாக்கியா, இந்த பக்கமும் வாக்கியா. அவனை எவனா ஃபாலோ பண்ண கீழே வந்து போடுவேன். கண்டிப்பா நாளைக்கு அந்த ரோட்ல போனா நல்ல வெடிக்கா இருக்கும். எடுத்து போடுவோம். 23 வருஷம் அங்கதாங்க, 23 வருஷம் இந்த நெய்வேலி வடலூர்ல தாங்க சுத்தி ரவுண்டு கட்டி குப்பை கொட்டி இருக்கிறேன். அந்த பக்கம் ரூட்டிங் அந்த பக்கம் கொடுக்கல, இப்படி கொடுக்குறாங்க. அதான் நான் கேட்டேன், அப்ப அந்த பக்கம் வரமாட்டான். அப்ப இந்த நாய் வடலூர்ல இருந்து இந்த பக்கம் திட்டக்குடி இந்த பக்கம் கிளம்பி போகுது போல இருக்கு. யாரு என்னது யாரு அவன்? யாரு ஜனநாயகன் ப்ரொடியூசர்? அவன் ப்ரொடியூசராவே பாக்கல, அவனா தன்னை ப்ரொடியூசர் சொல்லிக்கிறானா? அவனத்துக்கு ஓரமா உட்கார வைங்க. ப்ரொடியூசரே விஜய், அது பச்சையா ஊருக்கே தெரியும். சோ அவன் ஆக மொத்தத்துல இந்த பக்கம் வரப்போறது இல்ல. சரி, சிதம்பரம் வர மாதிரி ஐடியா இருக்குங்களா அவனுக்கு? சிதம்பரம் இல்ல சார், முடிஞ்சது. சவுத்தா நம்ம கடலூர் மாவட்டத்துல இது முடிஞ்சது, அவ்வளவுதான். என்ன சார் இன்னும் டைம் 10 நாள் இருக்குது. 10 நாள் கடலூர் மாவட்டத்துக்கு உள்ள வந்துட்டு நீ சிதம்பரத்துக்கு வராம போறீன்னா இவன மாதிரி 1ஆம் நம்பர் கூப்பிட்டா எவனுமே இருக்க மாட்டான். இது ஃபுல்லா சென்னையில பை ரோடு தான். அதனால என்ன ஆகும்னாக்கா, அவன் பை ரோடு வரதுனால கடலூரா அந்த டைம்ல ஆன் டைம்ல ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது நேற்று இன்னைக்கு கடலூர்ல சிதம்பரம் ரொம்ப மெயின் இல்ல. சிதம்பரம் சான்ஸ் இல்ல. சிதம்பரம் போனாக்கா நீங்க விருதாச்சலம் போடலாம், சிரமமா இருக்கும். அப்படி விட சீர்காழி போட மாட்டோம். சீர்காழி வந்துடும். சிதம்பரத்துல ஒரு பெரிய ஒண்ணு, ஒரு 7.5 ஒண்ணு இருக்கு. அது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சிதம்பரத்துல என்ன 7.5? ஏங்க உங்களுக்கு இன்னுமே தெரியல? கபிலன் வேண்டாம் போயிட்டு சேட்ட விடுங்க. அதுவும் உங்க வாயால கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். எல்லாருக்குமே தெரியுமே, சிதம்பரம் ஏரியாக்குள்ள போனாலே ஒரு 2-3 பேரை சொல்லவே முடியாது. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கூட சொல்ல முடியாது. ஆமா ஆமா, அது உண்மைதான். அது ட்ரிப் இது இப்படி எப்படின்னா, இந்த பக்கம் ஜெயங்கொண்ட பக்கம் வருவானா? சரி, இந்த பக்கமா ஜெயங்கொண்ட பக்கம் வருவானா? அரியலூர், ஜெயங்கொண்ட பக்கம், மீஞ்சுருட்டி, ஜெயங்கொண்டம். உங்களுக்கு இப்படி சொல்லிடுறேன். உங்களுக்கு குறிஞ்சிப்பாடி, வடலூர், விருதாச்சலம், திட்டக்குடி முடிஞ்சதா? அதோட ஏறி உட்கார்ற அவதான் நேரா வேப்பூர் ரோடு, கூட்டு ரோட முடிச்சு அப்படியே சென்னை. அப்ப இங்க சீர்காழி பக்கம் வர போறது இல்ல, மாயவரம் பக்கம் வர போறது இல்ல, ஜெயங்கொண்டம் பக்கம் வர போறது இல்ல, மீஞ்சுருட்டி பக்கம் வர போறது இல்ல. சரி, ரைட்டு. அவ்வளவுதான். அடுத்த எலெக்ஷன்ல பாக்கலாம். 31ல பாக்கலாம்.
ஆமா என் 31 லட்சம் ஊரு 60,000 ரூபாய் பார்க்கும். சத்தியமா இதுக்கே வர மாட்டேங்கிறான். என் ஊருக்குலாம் தனியா இருக்கு தீவு மாதிரி. இதுதான். ஆனா இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பை ரோடா இருக்கிறதுனால சான்ஸே இல்ல. அந்த இவனை சேத்ததீவு ரூட்ல உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என் ஊர்ல இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் வாய்க்கா அந்த பக்கம் சான்ஸ் இல்ல. அதனாலதான் ரூட்டை மாத்தி இப்படி கொடுத்துட்டாங்க. இல்ல என் ஊரு உள்ளே நீ வர முடியாது. மேட்ரு என்னன்னா ரைட் சைடு முழுக்க ஏறிங்க கடல் மாதிரி இருக்கும் ஏரி. இந்த பக்கம் கிட்டத்தட்ட என்ன மலை மாதிரி குமிச்சு மேல ஏத்தி போட்டு வச்சிருக்கிறாங்க. கீழே முழுக்க ஃபுல்லா வயல். எங்க போறது? கொஞ்சம் மிஸ் ஆனா கீழே வண்டி இறங்கிடும். இங்க பஸ் 2 பஸ் போறதே பெரிய மேட்டரா இருக்கு. சைடு வாங்கி தான் நின்று போறானுங்க. சரி ஓகே சரி மக்களே பாப்போம். மணி 4 ஆயிடுச்சு. அனிஃபா வேதா கட்டுறேன் முடிச்சுக்கலாமா? நன்றி நன்றி நன்றி. ஆனா அனிஃபா கடைசி வரைக்கும் மைக் ஆன் பண்ணி பேசவே இல்லை. அப்படியே அமைதியாவே இருக்கிறீங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. என்ன நல்லா சிறப்பா இருக்கும். எப்பா எனக்கு ஒண்ணு மட்டும் தயவு செஞ்சு யாராவது கொஞ்சம் பண்ணி கொடுங்கப்பா. ஒண்ணும் இல்லப்பா, இந்த பவன் கல்யாணம் இது வரைக்கும் என்னென்ன ஸ்டண்ட் பண்றாப்ல இப்ப இது வரைக்கும் நான் சோஃபார் வந்ததுக்கு நான் எடுத்து போட்டேன். ஓகேவா? இதுக்கு அப்புறம் வேற என்ன இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி பைக் ஓட்டுற மாதிரி அடுத்தது வேற ஏதாவது இது இருக்கா வைரல் அந்த மாதிரி போட்டோஸை மட்டும் தயவு செஞ்சு எனக்கு போட்டு விடுங்க. எனக்கு டிஎம்லயா அனுப்பி விடுங்க. அப்படியே விஜய்க்கு ஃபார்வர்ட் பண்றீங்க. நீங்க தானே பிஆர் விஜய்க்கு போய் சொல்லாம சொல்லுங்க. அவனை முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த ஸ்டண்ட் பண்ண மாட்டான். அவனை சுத்த விட்டுட்டே இருக்கணும் நம்ம வேலை. புரியுதா?